ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரவுண்டு 350 டோட்டல் 350 நம்ம விநாயகர் சிலைகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நேற்று இம்மர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று கொஞ்சம் தான் ஒரு 3-4 சிலை மட்டும்தான் கிடச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் நமக்கு 7 மேஜர் ப்ரொசஷன்ஸ் சொல்லுவாங்க, மேஜர் ஊர்வலம். ஸோ அதில் 3 இன்னைக்கு இருக்குது. பரமக்குடி டவுன், அதே மாதிரி ராமேஸ்வரம் டவுன், அதே மாதிரி மண்டபம். நாளைக்கு ராமநாதபுரம், தேவிப்பட்டினம், அதே மாதிரி ராமநாதபுரம், ராமேஸ்வரம் டவுன் அண்ட் சாயல்குடி 4. ஸோ இன்னைக்கு 3, நாளைக்கு 4 இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 900 போலீஸ் இன்னைக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஈடுபடுறாங்க. ஸோ 900 போலீஸ் மட்டும். ஹோம் கார்டு எடுத்திங்கன்னா அவங்க ஒரு 250 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டல் யூ கேன் சே தட் அரௌண்ட் ஒரு 1200 to 1300 போலீஸ்மென் அண்ட் விமென் நம்ம பாதுகாப்பில் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கலெக்டர் சார் தலைமையில் ஆல்ரெடி மீட்டிங் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆர்கனைசர்ஸ் மீட்டிங்ஸ் வந்து ஸ்டேஷன் லெவலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி எஸ்டிஓஸ் லெவலில் மீட்டிங் போட்டிருக்கோம். ஸோ எல்லா மீட்டிங்ஸ் போட்டனால லாஸ்ட் இயர் நம்ம பீஸ்ஃபுல்லாக நடத்தினோம், ஒன்றும் இன்சிடென்ட்ஸ் இல்லை. இந்த வருஷம் அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக நடக்க போகிறோம். அண்டு எல்லா மீடியா சார்பாக நான் மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான். ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு உங்கள் ஊர் விழா, இன்றைக்கி நாளைக்கு ஊர் விழா இருக்குது. பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுன்னா இப்போது அன்னெசரியாக கிராக்கர்ஸ் போடுறது, அதே மாதிரி சில இது இப்போது எப்படின்னா ஒரு மாதிரி பேப்பர் லான்ச்சர் மாதிரி ஒன்று வந்துருச்சு. அது நம்ம மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம், எந்த பேப்பர் லான்ச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தட் வில் பி சீஸ்ட் பை காவல்துறை. ஸோ ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது சீஸ் பண்ணி அது வந்து நீங்கள் வாபஸ் வாங்கவே முடியாது. அதே மாதிரி சில பேர் இந்த டிஜே எல்லாம் போடுறாங்க, டிஜே எல்லாம் அலௌடு கிடையாது. டிஜே போட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த ஸ்பீக்கரை நாங்கள் சீஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எப்படின்னா நார்மலாக வந்து கையில் வச்சு பர்த்டேஸ்க்கு பண்ணுவோம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது இப்படி பண்ணுவோம், வெளியே வரும். இது எப்படின்னா ஃபயர் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபயர் வந்து கீழே ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி ஃபயர் போடுவோம், அப்படி வெளியே வரும். ஸோ அது கொஞ்சம் லான்ச்சர் மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரிஸ்க். ஸோ ஏதாவது சின்ன ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இப்போ எல்லாம் ஹை குவாலிட்டி கிடையாது, அதுக்கு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா அங்கே எல்லாம் ஃபயர் ஆகி நமக்கு லாட் ஆஃப் இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.